பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் வெர்சஸ் சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ இது வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இந்த பேப்பரில் செகண்ட் யூனிட்டில் இருக்குது, செகண்ட் எம்ஏக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நியூ ஜென்ரேஷன் அப்படின்றது இந்த கரண்ட் வேர்ல்டில் இப்போது நிறைய நியூ யங் பீப்புள் வந்துட்டு ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குது, சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்றவங்க சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னலி காலகாலமாக ஒரு பேட்டர்ன் வச்சு அதுபடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து நிறைய கமிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வியாபாரிகள் சங்கம், தொழிலாளர்கள் சங்கம் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா. அவங்க வந்து ட்ரெடிஷ்னலி இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சில எத்திக்ஸ், சில வேல்யூஸ் வச்சுருப்பாங்க. அதுபடி தான் அவங்க வந்து ரன் ஆகிட்ருப்பாங்க. இவங்களுக்கும் இப்போ வளர்ந்து வர்ற ஆண்டர்ப்ரனர்ஸுக்கும் இந்த நியூ ஜென்ரேஷனுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்க எந்த விதத்தில் சேமாக இருக்கிறாங்க, எந்த இடத்துலலாம் டிஃபர் ஆகுறாங்க, அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குது, இவங்களோட ஐடியாலஜி, இந்த மாதிரி கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா. ரெண்டு பேருமே இந்த சொசைட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கிறாங்க. ஓகேவா. ரெண்டு ஆண்டர்ப்ரனர்ஸுமே அது வந்து எக்கனாமிக் சைடில் தான் இருக்குது. அவங்க என்ன தான் நிறைய விஷயங்களில் டிஃபர் ஆனாலும் ரெண்டு பேருமே அவங்களோட ப்ராஃபிட்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அந்த டேக்ஸ் பேமெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே எக்கனாமிக் வைஸ் சொசைட்டிக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே, அதாவது நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ஆல்சோ சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் ரெண்டு பேருமே அவங்க டிஃபர் ஆகிறது அப்படின்னா அவங்களோட அப்ரோச், பிஸ்னஸ் எந்த மாதிரி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ், அவங்களோட இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்களால் தான் அவங்க டிஃபர் ஆகுறாங்களே தவிர பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே, அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே தான் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ். நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இது வந்து இண்டிவிஜுவல் பர்சனும் செய்யலாம். பட் இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டில் நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் குரூப்பாக சேர்ந்து கேங்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்றத தாண்டி குரூப்பாக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ரன் ஆகணும், அதில் நம்ம அச்சீவ் பண்ணணும், ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்சனாலிட்டியாக மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இண்டிவிஜுவலாக யோசிக்கிறது இல்லை, எல்லோரும் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் வந்துட்டு நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சு ஒரு அடாப்டபிலிட்டி, இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு என்ன வேணும், இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் என்னவாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு குளோபல் மைண்ட் செட்டோட. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டர்ப்ரனராக க்ரியேட் ஆகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் வேர்ல்டு வைடு இருக்கிற பீப்புள் எல்லாருக்கும் இப்போ இந்த டைம் என்ன தேவையோ அதை லான்ச் பண்ணிவிட்டு, அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிவிட்டு அதை எப்படி வேர்ல்டு வைடாக சப்ளை பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்காது, வேர்ல்டு வைடு இவங்க டார்கெட் ஆடியன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா. எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணணும், எல்லாரோட அட்டென்ஷனையும் கிராக் பண்ணணுன்றது தான் இவங்களோட மென்டாலிட்டியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இவங்க வந்து ரொம்ப சின்ன சர்க்கிள் வச்சுருக்க மாட்டாங்க, பெரிய சர்க்கிளில் தான் எய்ம் பண்ணி இவங்க ஆரம்பிப்பாங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்க எய்ம் பண்ணுற மாதிரியான ஆடியன்ஸை அவங்களால ரீச் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த 21st சென்ச்சுரியில் இருக்கிற இந்த ஜென்ரேஷன் இவங்க ஒரு ஸ்கேலபிள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸ்கேலபிள் அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரொம்ப ஒரு ரேப்பிட் ஸ்பீடில் இருக்கணும் அவங்களோட க்ரோத். இப்போ ஜான்வரியில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இயரோட எண்டு டிசம்பரில் அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கணும், அவங்களோட ப்ராடக்ட் வந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல ரீச் இருக்கணும், ஒரு நல்ல ரிவ்யூஸ் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பாசிட்டிவான ஆஸ்பெக்டில் எந்தளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக அவங்க க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியுமோ அதுதான் அவங்களோட எய்மாக இருக்குது. ஓகேவா. ஸோ ஒரு ரேப்பிட் க்ரோத் இருக்கணும் அப்படின்றதுல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அது அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ராஃபிட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அவங்களோட எய்ம் வந்து ஸ்பீடாக அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேவா. ரொம்ப ஸ்லோவாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம், டே பை டே இன்க்ரீஸ் ஆகிறோம், அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ குயிக்காக நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் நிறைய கெயின் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான பேங்க் பேலன்ஸுமே எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது
ப்ராஃபிட் நிறைய இருந்தால் தான் எல்லாரோட ஃபேமிலியும் ரன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் அவங்களோட இன்டென்ஷன் வந்து எப்போவுமே ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். நிறைய ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ணணும், ஷார்ட் டியூரேஷனில் அதை கெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ எடுத்த உடனே அவங்க ஒரு பக்காவான ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கும், ஒரு நல்ல க்ரோத் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அந்த அனாலிசிஸ் எல்லா ப்ராசஸையுமே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு சீக்கிரமாக சக்ஸஸையும் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு முன்னாடி நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்டைலில் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க வாங்குவாங்க, எந்த மாதிரியான பிளேஸில் இதை சேல் பண்ணும்போது, எந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது அதிக அளவில் சேல் ஆகும், லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸை ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இதை லான்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானிங் மைண்ட் செட் அவங்கக்கிட்ட இருக்கும். எல்லாமே ப்ராஃபிட்டை நோக்கின ஒரு ஜேர்னியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் கான்செப்டை ஸ்பாயில் பண்ணுறாங்க. ட்ரெடிஷ்னலி நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்க ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணணும், அது வந்து இந்த மாதிரியான எத்திக்ஸ்குள்ளே இருக்கணும், மற்ற எந்த ஒரு ஆண்டர்ப்ரனரையும் அது ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அவங்கள தாக்குற மாதிரி நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரி இப்போ இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களோட ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணாம், கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி மாடர்ன் வேர்ல்டு எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிவிட்டு நம்மளும் சேஞ்ச் ஆகணுமே தவிர ஸ்டில் அந்த ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ மாடர்ன் ஆகிட்டோம். டே பை டே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் இன்னோவேட்டிவாக க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் ஒரு நாள் ட்ரெண்டில் இருக்கிறது நெக்ஸ்ட் டே காணாமல் போயிடுது, புதுசாக ஒரு ட்ரெண்டிங், அது சாங்காக இருக்கலாம், ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம். இப்போது நிறைய டெசர்ட் ஸ்வீட் ஐட்டம்ஸ் நிறைய ஃபுட் vlog போடும்போது நிறைய விஷயங்கள் இந்த கேக் ஐட்டமாக இருக்கும், சாக்லேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசாக இன்னோவேட்டிவாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி டே பை டே நம்மளுக்கு நிறையா சேஞ்சஸ் க்ரியேட் ஆகும்போது நம்ம இன்னும் அந்த ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற விஷயத்தையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றத பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் ட்ரெடிஷ்னல் அதெல்லாம் விட்டுட்டு மாடர்ன் சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப குயிக்காக நம்ம அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இவங்களோட எய்மாக இருக்குது. ஸோ அதுக்காக இவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த ஏஐ மூலமாக அவங்களோட ஐடியாஸ் அவங்களோட இன்னோவேஷன்ஸ்க்கு உயிர் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இந்த ஏஐ யூஸ் பண்ணி நிறைய கான்டென்ட் ரைட்டர்ஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஆப் டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், நிறைய அனிமி கிரியேட்டர், வீடியோ எடிட்டர், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு டூலாக இருக்கிறது, அவங்கள கைட் பண்ணுறது, அவங்களோட ஐடியாஸுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ இருக்கிற கண்டெம்ப்ரரி வேர்ல்டில் நிறைய பேரோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் அவங்களோட பிஸ்னஸுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குது. அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸில் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. தென் பிளாக் செயின் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங்க்கான ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அது டிஜிட்டல். நம்ம எந்த அளவுக்கு ஆன்லைனில் நம்மளோட ப்ராடக்டை சேல் பண்ணுறோமோ, நம்மளோட ப்ராடக்டை ஆன்லைன் அவைலபிலிட்டியை க்ரியேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஓகேவா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ ஆஃப்லைனை விட ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம லான்ச் பண்ணுற ப்ராடக்ட் கண்டிப்பாக எந்தளவுக்கு ஆஃப்லைனில் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஆன்லைன்லேயும் கொடுக்கணும். என்ன மாதிரியான ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் எல்லாமே இருக்குதோ அது எல்லாத்துலேயும் நம்மளோட ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரீச் இருக்கும், சீக்கிரமாக ஒரு க்ரோத் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு குவாலிட்டி ஆர் எபிலிட்டி அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து டிஜிட்டல் எக்கனாமிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? டிஜிட்டல் எக்கனாமி அப்படின்னு சொல்லும்போது ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து கூகுள் பே, ஜிபே, இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுறது எல்லா இடங்கள்லையும் வந்துடுச்சு. முன்னாடி அப்படி கிடையாது. நம்மளுக்கு சேஞ்ச் வேணும்னா அதுக்கு ஒவ்வொரு கடையாக அலையணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு திங்ஸ் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னா அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, ஃபோனில் அக்கௌண்ட் இருக்குது, அது மூலமாக நம்ம வந்துட்டு பே பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக மணி நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஸோ இதனால் டிஜிட்டல் எக்கனாமி ப்ராப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறது தான் எப்போவும் ஃபாலோ பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால சர்வே ஆக முடியாது. ஸோ இந்த யங் ஜென்ரேஷன் தான் இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் எக்கனாமிக்கல் ஃபீல்டில் கொண்டு வந்தது. ஒரு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னா அவங்க கரண்ட் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட்டடாக இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா தான் எல்லா கஸ்டமர்ஸோட மைண்ட் செட்டையும் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸையும் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்க டிஜிட்டல் எக்கனாமிக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கான பிளாட்ஃபார்மை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இ-காமர்ஸ், ஆன்லைன் சர்வீஸ், சோஷியல் மீடியா, இது எல்லாமே இந்த டிஜிட்டல் எக்கனாமிக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்றது அது நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆன்லைனில் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கம்யூனிகேஷன் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக எல்லாமே இப்போ ஆன்லைனில் ஆகிடுச்சு இல்லையா? அதே மாதிரி சோஷியல் மீடியா வந்து நம்ம ப்ராடக்டை எந்த அளவுக்கு நிறைய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டூலாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டில் நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தா போதும், எந்தெந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜோட நம்மளால் ஈஸியாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ராடக்டை வாங்க முடிகிற அளவுக்கு ஒரு அவைலபிலிட்டி, ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு ஒன்லி பை அவர் நியூ யங் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களால் மட்டும்தான் நம்ம ஒரு குளோபல் மார்க்கெட்டை ரொம்ப குயிக்காக ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஓகேவா? நம்ம ட்ரெடிஷ்னலாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், அப்படியே தான் நாங்கள் இருப்போம்னு இருந்திருந்தோன்னா இன்றைக்கி வேர்ல்டு வைட் நம்மளால் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, வேர்ல்டு வைட் நம்மளோட ப்ராடக்டை சப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒரு பாத்வே க்ரியேட் பண்ணது இந்த நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ். இந்த நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்துட்டு அவங்க நிறைய ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறது எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஷியலாக அவங்க வந்து சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும். தென் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன், எந்த அளவுக்கு ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸை அவங்க ரீச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதுதான் முக்கியம். அப்படி அவங்க நிறைய கஸ்டமர்ஸை ரீச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கண்டினியூஸாக அவங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அதே ஸ்பீடில் அவங்களுக்கு அது சேல் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளோட சர்க்கிள் எந்தளவுக்கு வைடராக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற கஸ்டமர்ஸை அந்த மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஜஸ்ட்டு நம்மளோட ப்ராடக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சால் மட்டும் போதாது, எல்லாரும் அதை வாங்கணும், அதனால் நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணும், சீக்கிரமே ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு போகணும் அப்படின்றதையும் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக இருக்கோ அந்தளவுக்கு மார்க்கெட் டிமாண்டையும் அவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் டிமாண்டை பொறுத்து அவங்களோட சர்வீஸோ ப்ராடக்ட்டோ எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு தேவைப்படுது, எவ்வளோ கஸ்டமர்ஸ்க்கு அது தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுவாங்க. சும்மா ஜென்ரலாக இது என்னோட ஐடியா, எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் லான்ச் பண்ணுவேன் அப்படின்றது இல்லாமல் கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை எப்படி இன்னோவேட்டிவாக என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும், இதை ப்ரெசென்ட் பண்ணால் என்னால் ஏர்ன் பண்ண முடியும், இந்த மாதிரி ரொம்ப லாஜிக்கலாக யோசித்து ப்ராப்பரான டைமிங்கில் எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னோவேட்டிவ் சொல்யூஷன். இந்த நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்ட நம்ம இன்னோவேஷனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு சின்ன டீ கடை தான், முன்னாடி வந்து டீ கடை அப்படின்னா அது எல்லா டீ கடையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், முன்னாடி 2 பெஞ்ச் போட்டிருப்பாங்க, பாய்லர் வச்சுருப்பாங்க, செலக்டிவாக சில ஸ்நாக்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும், நியூஸ் பேப்பர் இருக்கும். இந்த மாதிரி டீ கடை அப்படின்னாலே அதுக்கு இதான் டிஸ்கிரிப்ஷன், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் நம்மளுக்கு வரும். இது எல்லாமே 2005 to 10 வரைக்குமே இந்த மாதிரி பேட்டர்ன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கஃபே வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஃபாரினில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி காஃபி ஷாப்லாம் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயுமே நிறைய காஃபி ஷாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. டீ கடை அப்படின்ட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ மாறி நிறைய காஃபி ஷாப்பாக மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து டீ கடை அப்படின்னா இப்படி தான் அப்படின்ட்டு இருந்த அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கை மாற்றிட்டு நிறைய இன்னோவேஷன்ஸை கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு காஃபி ஷாப் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காஃபி ஷாப்லேயும் ஒவ்வொரு விதமான இன்னோவேஷன்ஸ், க்ரியேட்டிவ் ஐடியாஸை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு காஃபி ஷாப்பும் அதுக்கான யூனிக்னஸோடு இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னலி இருக்கிற அந்த பேட்டர்னை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவங்களுக்கான நியூ இன்னோவேஷன்ஸ் ஐடியாஸை கொண்டு வர்றது தான் இந்த நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளாக இந்த ஊபர் அண்ட் அமேசான் இதெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக இருந்த பேட்டர்னை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நியூ இன்னோவேட்டிவ் ஐடியாஸை க்ரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே எதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து அவங்களோட ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணணும். ஒரு டீமாக ஒரு பாய்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்றது அந்த டீமில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. தென் அவங்களுக்கு ஒரு ஃபேம் வேணும். சில நியூஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்த
ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. லேக்ஸில் அவங்க வந்து டர்ன் ஓவர் ஆகிட்டுருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ ரோட்டு கடை ஒன்று போட்டிருக்கிறாங்க. அது ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன்லேயே நல்லா ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா சென்னையிலேயே நிறைய பிரான்ச்சஸ் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ரன் ஆகிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்படி அவங்க வந்து ஃபேமஸ் ஆகணும், சீக்கிரமாக நிறைய ப்ராஃபிட் பார்க்கணும், கம்மியான டைம் டியூரேஷனில் நிறைய ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்கு தான் அவங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்துட்டு சோஷியல் இம்பேக்ட் அப்படின்றதுல அவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொசைட்டியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே, அது ரிலேட்டடாக அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கலாமே அப்படின்னு கேட்டால் அது ரிலேட்டடாக இல்லை. இவங்களோட செல்ஃப் க்ரோத், அவங்க ஏர்ன் பண்ணணும், அவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும், சக்சீட் ஆகணும், ஃபேமஸ் கிடைக்கணும், இப்படி செல்ஃபிஷாக அவங்க யோசித்து தான் அவங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் இருக்குது. அதுக்காக மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கம்பல் பண்ணப்படுறாங்க, சொசைட்டியை பற்றி கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டர்ப்ரனர்ஸை சொசைட்டி வந்து புஷ் பண்ணுது. இருந்தாலும் அவங்க அவங்களோட ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. செகண்டரி தான் அவங்களுக்கு வந்து இந்த சோஷியல் இம்பேக்ட் எல்லாமே. சொசைட்டியில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும், மக்களுக்கு தேவையானதை பண்ணணும், அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ். யாரெல்லாம் சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னா இவங்க வந்துட்டு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருப்பாங்க. இந்த நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இருப்பாங்க. இவங்க வந்து நிறைய ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கறது இந்த சோஷியல் இஷ்யூக்கு. எப்படி என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக, கல்ச்சர் ரிலேட்டடாக, சோஷியல் ரிலேட்டடாக என்னெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணணும், சேலஞ்சிங்கான ஐடியாஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். இதுதான் இவங்களோட இன்டென்ஷனாக இருக்கும். ஓகேவா? ப்ராஃபிட்டை தாண்டி சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே ப்ராஃபிட் கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இப்போ கொரோனா டைம்லேயே நினச்சிக்கோங்களேன். அப்போ வந்து சில ஆண்டர்ப்ரனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறாங்க, இல்லை டே டு டே லைஃபுக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு விஷயம், இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஃபீல்டில் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். வழக்கமாக இப்போது அவங்க ஒரு 10 rupees ப்ராஃபிட் வச்சு அவங்க சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா அந்த பேண்டமிக் டைமில் மக்கள் எல்லாமே சஃபர் ஆகிட்ருக்குறாங்க, யாருக்கும் ஒர்க் கிடையாது. ஸோ அதனால் இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த 10 rupees அப்படின்னு இருந்த ப்ராஃபிட்டை 5 rupees மாற்றுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கம்மியான ரேட்டில் மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. இல்லை ரொம்ப அவங்க வந்து ஹைஃபையாக இருக்கிற ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிற மக்களுக்கு ஃப்ரீயாக டொனேட் பண்ணுறது, இந்த மாதிரியான சோஷியல் சர்வீஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட ப்ராஃபிட் அப்படின்றத தாண்டி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், சொசைட்டியில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும், டெவலப் ஆகணும் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க தான் இந்த சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சொசைட்டியோட அந்த டெவலப்மெண்ட் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து எந்தெந்த விதத்தில் சோஷியல் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண முடியும், பாவர்ட்டி, கிளைமேட் சேஞ்சஸ், எஜுகேஷன் சேலஞ்சஸ் அண்ட் ஆல்சோ ஹெல்த் கேர், இதில் வர்ற சேலஞ்சஸ் எல்லாத்தையும் எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும், சொசைட்டிக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் இவங்களால சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பாக சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் அவங்களோட ப்ராஃபிட், அவங்களோட செல்ஃபிஷ்னஸ் இது எதுவுமே இருக்காது. பியூர் ஹார்ட்டாக அவங்களுக்கான எத்திக்ஸோட அவங்க சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்குன்னு ஒரு எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதுதான் பேட்டர்ன், இப்படி தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும், இதை தாண்டி நான் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நான் பிரேக் பண்ணக்கூடாது, இதை தாண்டி நான் வேறு எதுவுமே நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ப்ராப்பராக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பாங்க, ஒரு எத்திக்கலான ஃப்ரேம் ஒர்க். அதில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது வந்து வேறு எந்த பிஸ்னஸ் மேனையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, இவ்வளோ தான் ப்ராஃபிட்னா அதை தாண்டி அவங்க விற்கக்கூடாது. ஸோ அவங்களோட ஃபுட்டில் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஹெல்த்தியாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே கஸ்டமர் ஓரியன்டாக தான் இருக்கும், அவங்களோட லைஃப் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் இவங்களோட ஒர்க் இருக்குமே தவிர செல்ஃபிஷாக அவங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்க வந்து ஒரு ட்ரிபிள் பாட்டம் லைனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒன்று வந்து பீப்புள், இன்னொன்று பிளானட், இன்னொன்று ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இது மூணும் வந்து பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க.
பீப்புளும் சரி, ப்ராஃபிட்டும் சரி, எதுவுமே ப்ராப்ளம் வரக்கூடாது. எதுலயும் எந்த விதமான இம்பேக்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ணிறக்கூடாது. எல்லாம் ப்ராப்பரா பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு எப்போவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இந்த வேர்ல்ட வந்து பாசிட்டிவா ஒரு இம்பேக்ட்ட கிரியேட் பண்ணணும். மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஆன்ட்ரப்ரனர்ஸ் செஞ்சு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்காக மட்டுமே சர்வீஸ் பண்ற ஒரு பெர்சனா இந்த ஆன்ட்ரப்ரனர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் ஆன்ட்ரப்ரனர்ஸ் எப்போவுமே நினைப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாவே இருக்கும். சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா எப்போவுமே அதை ஞாபகம் வச்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு இந்த ப்ராஃபிட் அதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவா பண்ணணும் அப்படின்றத தாண்டி எப்படி சொசைட்டியை இம்பேக்ட் பண்ணாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அவங்களோட பிஸ்னஸ் வந்து இப்போ ரினியூவபிள் எனர்ஜியை வச்சு கிரியேட் பண்ணலாம். அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். நிறைய சஸ்டைனபிலிட்டியோடு இருக்கணும். மக்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கணும். பீப்புளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கணும். சோஷியல் இம்பேக்டை கிரியேட் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு சோஷியல் ஆன்ட்ரப்ரனர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா முகமது அப்படின்ற ஒரு கேரக்டர். இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் கிராமீன் பேங்க். ஓகேவா? இந்த பேங்க்கில் வந்து ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணுறாரு. எப்போவுமே பேங்க்கில் லோன் கொடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது அஷூரன்ஸ் கேட்பாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து சைன் போடணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது கொலாட்ரல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் லோன் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுறாரு. பாவர்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே லோன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட எந்த விதமான கொலாட்ரல் என்கொயரிங்கும் இருக்கக்கூடாது. அதை பற்றி கேட்காம எந்த பேக்ரவுண்டும் இல்லைனாலும் அவங்களுக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சோஷியல் ஆன்ட்ரப்ரனருக்கான ஒரு குவாலிட்டி. அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சொசைட்டிக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். அஸ் ஆன்ட்ரப்ரனராக என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் சோஷியல் ஆன்ட்ரப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி நியூ ஜென்ரேஷன் ஆன்ட்ரப்ரனர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்க எந்த விதமான ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ சொசைட்டிக்கு அது தேவைப்படுது, பீப்புள் எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ லான்ச் பண்ணால் அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிஸ்க் எடுப்பாங்க. அது ஃபினான்ஷியலி அவங்க ஃபேமிலியையோ அந்த இண்டிவிஜுவல் ஆன்ட்ரப்ரனரையோ அஃபெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, சொசைட்டிக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சோஷியல் ஆன்ட்ரப்ரனர்ஸை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்றது சொசைட்டியில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த விஷயங்கள் மக்களோட அந்த டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கே தவிர ப்ராஃபிட்டில் கிடையாது அப்படின்றத அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள் அண்ட் அவங்களோட பேசிக்கான சர்வீஸ் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கான கான்ட்ரிபியூஷன் இவங்களோடது நிறையா இருக்கணும். என்வரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, என்வரான்மெண்ட் எந்த அளவுக்கு அது சஸ்டெயின் ஆகுது, அதோட லாங் லாஸ்டிங் அந்த ஒரு டேர்மை க்ரியேட் பண்ணணும். சொசைட்டிக்கு அண்ட் ஆல்சோ என்வரான்மெண்ட் ரெண்டுக்குமே முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. தென் இது வந்து ஜென்ரலான ஐடியாஸ், ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஐடியாஸ். இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்காக தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த நியூ ஜென்ரேஷன் ஆன்ட்ரப்ரனர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணணும், சீக்கிரமாக நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணணும், அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே சேல் ஆகிடணும், ஒரு இயர்லேயே நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும், ஒரு ஃபேம் அண்ட் நேம் கெயின் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. எல்லா டிமாண்டுமே அவங்கள சுற்றி தான் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் ஆன்ட்ரப்ரனர் இல்லை அந்த குரூப் ஆஃப் ஆன்ட்ரப்ரனர்ஸ் அவங்களோட க்ரோத், அவங்களோட அச்சீவ்மெண்ட் அது எல்லாத்தையும் சார்ந்து தான் அவங்களோட டிமாண்ட், அவங்க எய்ம் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சோஷியல் ஆன்ட்ரப்ரனர் வந்துட்டு அவங்களுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே சொசைட்டியை ரிலேட் பண்ணதாக இருக்கும். ஓகேவா? சோஷியல் இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும், மக்களுக்கு தேவையான ப்ராடக்டை லான்ச் பண்ணணும், அவங்களுக்கு இருக்கிற க்ரீவன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுக்கு ரிலேட்டடாக சொசைட்டியில் ஒரு டெவலப்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது ரிலேட்டடாக இந்த சோஷியல் ஆன்ட்ரப்ரனர்ஸ் யோசிப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்களுக்கான டிஃப்ரென்ஸ். சோஷியல் ஆன்ட்ரப்ரனர்ஸ் என்றைக்குமே ப்ராஃபிட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த நியூ ஜென்ரேஷன் ஆன்ட்ரப்ரனர்ஸ் வந்துட்டு ப்ராஃபிட் அவங்க நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க, 1 இயரில் அவங்க எய்ன் பண்ணதை விட அதிகமாக ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு சக்ஸஸை ரீச் பண்ணிட்டு தான் நினைப்பாங்க. அதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சோஷியல் ஆன்ட்ரப்ரனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் அவங்க நினச்சதை விட அதிகமாக வந்தாலும் வரலைனாலும் சொசைட்டிக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை பீப்புள் அவங்களால பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா அதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களால ஹியூமன் லைஃப் சேவ் ஆகுது அப்படின்னா அதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறாங்க. தென் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இன்னோவேஷன்ஸ்.
நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இனோவேஷன்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறது ஒரு காம்படேட்டிவான ஒரு வேர்ல்டு. நம்ம காம்படிஷனில் இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்மளை ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டாக நம்ம ஷோ ஆஃப் பண்ணிக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம சக்சீட் ஆக முடியும். இந்த வேர்ல்டில் நான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னோட சிக்னிஃபிகன்ஸை நான் இந்த வேர்ல்டுக்கு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து தேவை அப்படின்றது மக்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் என்னை வந்து அவங்க சக்சீடாக விடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னோடய ப்ராடக்ட் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நான் அதில் இனோவேஷன்ஸை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு இனோவேட்டிவாக அதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறனோ அப்போ தான் நான் சக்சீட் ஆவேன். ஸோ நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இந்த ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக தெரியும். அதனால அவங்க நிறைய இனோவேஷன்ஸ் அது வந்து அவங்களோட அந்த பிஸ்னஸ் சென்டரை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க ப்ராடக்ட்டில் நிறைய இனோவேஷன்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டில் இனோவேஷன்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் அவங்க இனோவேஷன்ஸை ஷோ ஆஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இந்த இனோவேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட்டு ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த ட்ரெடிஷன் மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தென் அவங்களோட இனோவேஷன்ஸை அவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னா புதுசாக அவங்க ஏதாவது சோஷியல் இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணுறாங்க, மக்களோட ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஒரு இனோவேஷன்ஸாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இனோவேட்டிவாக நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதை நினைக்கிறாங்களே தவிர இவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக அந்த இனோவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. மக்களை டெவலப் பண்ணுறதுக்கான டூலாக தான் இனோவேஷன்ஸை இந்த சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஓவர்லேப் அண்ட் சினர்ஜி பிட்வீன் தெம். சினர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கோஆப்ரேஷன் ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரெண்டு பேருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ். இவ்வளோ நேரம் அவங்களுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போ ரெண்டு ஆண்டர்ப்ரனருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் இல்லை இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு காமன் லேண்ட்ஸ்கேப் பிளாட்ஃபார்ம். ரெண்டு ஆண்டர்ப்ரனர்ஸுமே கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் நம்மளால் சூஸ் பண்ண முடியுமோ அதை தான் சூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஆஃப்லைனில் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே ரெண்டு பிளாட்ஃபார்மையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஆடியன்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸை ரீச் பண்ணணும். அது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு எய்மாக இருக்குது. ஸோ அதுக்காக ரெண்டு பேருமே ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு காமனான ஆஸ்பெக்ட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே கஸ்டமர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரூத்ஃபுல்லாக ஜென்யூனாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஜென்யூனாக லாயலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட ஒர்க்குமே ரெண்டு பேரோட கான்சன்ட்ரேஷனுமே இந்த கஸ்டமர்ஸ்க்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ப்ராஃபிட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியாது. ரெண்டு ஆண்டர்ப்ரனர்ஸுமே எந்த அளவுக்கு ப்ராஃபிட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு ஹியூமன் பீயிங்க்கும் சொசைட்டிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த லெவல் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஓகேவா? இப்போ சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்துட்டு 75% அவங்க சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, 25% தான் அவங்க ப்ராஃபிட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்த நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 75% அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க, ப்ராஃபிட் நிறைய கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 25% சொசைட்டியை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ சொசைட்டியை பற்றி அவங்க யோசிக்காமலே இல்லை இல்லையா? ஸோ அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, எந்த அளவுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு ப்ராடக்டை கொடுக்கணும், எந்த அளவுக்கு அது ஒரிஜினலாக இருக்கணும், அதனால மக்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிரியேட் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாமே அந்த நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண தான் செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க டோட்டலாக சொசைட்டியை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு பேருமே ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ சோஷியல் இம்பேக்ட் இது ரெண்டுலேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக டெஸ்லாவை சொல்லலாம். டெஸ்லா இருக்குது இல்லையா? இதில் வந்துட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே கிரியேட் ஆச்சு. அப்படி கிரியேட் ஆகும்போது அவங்க வந்து என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சையும் அட்ரெஸ் பண்ணாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட கம்பெனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு இந்த மாதிரி என்விரான்மெண்ட் சஸ்டெயினபிலிட்டியையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்பெனி அப்படின்னு இருக்குன்னா அவங்களோட ப்ராஃபிட் as well as சொசைட்டி இது ரெண்டையுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி ரெண்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் இந்த ரெண்டு ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ரெண்டு பேருமே இனோவேஷன்ஸ்க்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இதுலேயுமே அதோட அந்த லெவல் தான் சேஞ்ச் ஆகும். நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இனோவேஷன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் இனோவேஷன்ஸை எடுத்துக்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா அது ட்ரெடிஷ்னலோட ஆப்ட் ஆகுது அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக அது வேணும் அப்படின்னா எடுத்துக்கிறாங்க. இனோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எல்லா இடங்கள்லையுமே
ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துடுச்சு. அது இருந்தால் தான் எல்லாருமே இப்போ வந்து மணி கையில் வச்சுட்டு இருக்கிறது இல்லை, ஃபோனில் தான் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஜிபே இருக்கா, கூகுள் பே இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம் ஆனதுனால நிறைய ட்ரெடிஷ்னலான ஆண்டர்ப்ரனர்ஸும் அதை யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் கம்ப்யூட்டர் பில்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. ஸோ அந்த பில் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெஷின்ஸ் வேணும், கம்ப்யூட்டர் வேணும். ஸோ அது எல்லாத்தையும் இப்போது எல்லா இடத்துலையும் நார்மல் ஆக்குறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு தேவை, கண்டிப்பாக அது வேணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இனோவேஷன்ஸையும் அவங்களும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ஆடியன்ஸ்க்காக தான், சொசைட்டியில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட ஒரு இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ எப்போ இந்த சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் நியூ ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ் 2 பேரும் பிளெண்ட் ஆகுறாங்களோ, அவங்களோட ஐடியாலஜி பிளெண்ட் ஆகுதோ, அப்போ தான் இம்பேக்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க க்ரியேட் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரோட ஐடியாலஜியும் பிளெண்ட் ஆகும்போது, ஒன்றா சேரும்போது இம்பேக்ட் ஆண்டர்ப்ரனர்ஸ் க்ரியேட் ஆகுறாங்க. இதனால் சொசைட்டிக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.